தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் அதிபர் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. யாருக்கிட்ட? இஸ்ரேல் கிட்டே அமெரிக்கா கிட்டே கேட்டீங்கன்னா கிடையாது. இதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். துபாய் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இப்போதைக்கு பாதுகாப்பு கருதி மூடப்பட்டதா முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் விமானங்கள் எதுவும் டேக் ஆஃப் ஆகாது, லேண்டிங் ஆகாது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா சில விமானங்கள் மட்டும் டேக் ஆஃப் ஆகுது, சில விமானங்கள் அங்கே லேண்டிங்கை மேற்கொள்ளுது. ஏன்னா அங்கே ட்ராப்பாக இருக்க பல பேரை காப்பாற்றணும்ல. அந்தந்த நாடுகளோட அரசுகள் இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இந்த நேரத்தில் இருக்க போகுது. அவங்க விமானங்களை அனுப்பிவிட அங்கே ஒவ்வொருத்தரையும் ரெஸ்கியூ பண்ணுற வேலையும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸ்டுன்ற செய்தி ஒரு பக்கம், ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்கிறதும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு துபாய் ஏர்போர்ட்டில். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிடில் ஈஸ்டில் சிக்கியிருக்க அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, இவங்களை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷனில் விமானங்கள் சேஃபாக பறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி சிட்டிசன்ஸை எவாக்குவேட் பண்ணணும்னு இப்போ ஏற்பட்ட விஷயத்தில் அமெரிக்க அரசு இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இந்த வரைபடம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா மக்களே? இதில் இந்த இடத்துல மட்டும் எந்த விமானமும் பறந்துருக்காது. நல்லா எல்லோ டாட்டா தெரியுதுல, அதெல்லாம் விமானங்களை குறிக்கிறது தான் ஏர் ஸ்பேஸில். இது வேற எதுவும் இல்லை, ஈரான் மேலே ஒரு விமானம் பறக்கல. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைன் கிட்ட ஓகே ஓரளவுக்கு, ஜோர்டன்ல சுத்தம், சிரியாவில் ரொம்ப சுத்தம். ஸோ இந்த ரீஜன் முழுக்கவே விமான சேவை அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்குன்றத இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். ஏன்னா அங்கே எதனா விமானங்கள் பறந்து ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ அதை ஹிட் பண்ணிச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்க பயணிகள், உயிரை காப்பாற்ற நினைக்கிற பயணிகள் உயிரும் அங்கே போயிடும். மல்டிபிள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இன்னும் டெஹரானில் கேட்க முடியுதுங்க. என்னதான் ஈரான் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கி வரதா இருந்தாலும் அமெரிக்கா விட்டுற மாதிரி தெரியல. தெஹரான்ல முடிஞ்ச வரைக்கும் இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்க படையும் இஸ்ரேல் படையும். قرچک امروز بذار تاریخم بگم 16 شنبه ساعت 11:38 سپاه کثافت قرچک رو زدن. تبریک به ایرانیا، تبریک به ایرانیا. به قرچک دوباره دارن میزنن. دمتون گرم آمریکا، اسرائیل. ஈரானியன் ரெட் கிரசன்ட் சொசைட்டி இருக்குல்ல, அந்த அமைப்பு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின தாக்குதல் இருக்குல்ல, இதில் 6668 தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானில் இருக்க சிவிலியன் சைட்ஸ் இருக்குல்ல, பொதுமக்கள் வசிச்சுட்டு இருக்க இடம், அந்த இடங்கள் மேலே அடிச்சிருக்காங்க. 5535 ரெசிடென்ஷியல்ஸு, 1041 மால்ஸு, 65 ஸ்கூல்ஸு அண்ட் 14 ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு இத்தனை இடங்கள் மேலே அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்பட தாக்குதல் நடத்திருக்கிறதா அந்த கிரசன்ட் அமைப்பு சொல்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை மட்டுமே இந்த கான்ஃப்ளிக்ட்ல ஈரான் சைடில் பார்த்தீங்கன்னா 1332 பேர்னு அவங்க சில நம்பர்ஸையும் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மக்கள் நீங்கள் பார்க்க போகிறது, ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதை ஈரான் ஸ்டேட் ரன் மீடியாவும் ஃபுல்லாக அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் அண்டை நாடுகள் அடித்தோம்ல, அதாவது இஸ்ரேல அமெரிக்காவை தவிர்த்து மற்ற அண்டை நாடுகள் மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக அடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்னோட வருத்தத்தையும் மன்னிப்பையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? மசூத். ஆக்சுவலாக எங்களுக்கு உங்களோட சாவனிட்டி இருக்குல்ல, அதை மீறி உங்களுக்குள்ளே வந்து அடிக்கணும்லாம் ஆசை கிடையாதுங்க. ஆனால் என்ன ஆச்சு, உங்களை பயன்படுத்தி தான் அமெரிக்கா எங்களை அடிச்சிருக்கு, அமெரிக்க படையும் இஸ்ரேல் படையும். ஸோ இது திரும்ப நடக்கக்கூடாதுல, அதுக்காக தான் நாங்கள் அடிச்சிட்டோம், மன்னிச்சிருங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, அமைதிக்கான ஒத்துழைப்பு தான் இங்கே இருக்க அண்டை நாடுகள் கிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாத நேரம் சொன்னாலும் கூட எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்க ஒரே காரணம் இது மட்டும் தான். ஈரானுக்கு ஒரு பாதுகாப்புனா இந்த ரீஜன் முழுக்க எங்களுக்காக நீங்கள் பண்ணணும், ஏதாவது இறங்கி வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களோட நிலப்பரப்புகளையும் வான்பரப்புகளையும் கடல் பரப்புகளையும் அமெரிக்க இஸ்ரேல் பயன்படுத்தி நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாது. இதெல்லாம் நடக்கிறப்ப நாங்கள் எப்படி உங்களை அடிக்காமல் இருக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அண்டை நாடுகளை நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த கான்ஃப்ளிக்ட்ல பெரிய பிரேக் த்ரூவே இதுதான். நல்ல வேலை நிம்மதி அடைஞ்சிருக்கோல. ஆனால் அடுத்த லைனை படிச்சு பாருங்க, இந்த ஏகாதிபத்தியத்தோட கைப்பாவைகளா ஒரு சில பேர் செயல்படுறீங்கன்னா இந்த இடத்துல இருந்துக்கிட்டு
இது மாதிரி ஈரான் எப்பவுமே இருக்காது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கைப்பாவையா நாங்க எப்பவுமே செயல்படவே மாட்டோம்னு அவர் உறுதிமொழி எடுத்த மாதிரி சொல்லிட்டு, இது போல அமெரிக்காக்கு இஸ்ரேல் படைக்கும் பல பேர் இங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, இதனால உங்களுக்கு ஏதோ பெருமிதம் கிடைச்சிடும், வரலாற்றுல பெரிய இடம் கிடைச்சிடும், சுதந்திரம் கிடைச்சிடும், இப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்றது அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்ட்டு தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. மற்றவங்க என்ன அமெரிக்காவோட சரணடையலாம், நாங்க ஒருபோதும் அமெரிக்கா கிட்ட சரணடையவே மாட்டோம்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாச்சா, டொனால்ட் ட்ரம்ப் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாருங்க. அவர் என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் இது போல ஒரு நாடு கிட்ட சரணடைந்தது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்க படையால இது சாத்தியமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். விக்டரியை கிளைம் பண்றாரு தங்களால் தான் அப்படின்ட்டு. நாங்க அடிச்சாடி தாங்க முடியாம தான் ஈரானோட பிரசிடென்ட் இது போல வீடியோ போட்டிருக்கிறதா ட்ரம்ப் சொல்றாப்ல. ஆனா நாங்க இதை விட்டுற மாட்டோம். அவர் மன்னிப்பு கேட்டாலும் எங்ககிட்ட முழுமையா சரணடைன ஈரான் அது வரைக்கும் நாங்க அடிக்கிறத நிறுத்தவே மாட்டோம்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசி வச்சிருக்காருங்க. கான்ஃபிளிக்டை ஈரானே முடிச்சிடும் பார்த்தாலும் அமெரிக்கா முடிக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவோட ஈகோ ட்ரிகர் ஆயிருக்கிறது எந்த அளவுக்குன்றது இப்பதான் தெளிவா தெரியுது. அமெரிக்கா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை ஹிட் பண்ணிருக்கிறதா, இன்சைட் ஈரானுக்குள்ள ஹிட் பண்ணிருக்கிறதா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்கல அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா 45 ஈரானியன் ஷிப்ஸை நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க பெருமிதமாக பேசியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் கிரீன் சிக்னல் மாதிரி அமெரிக்காவுக்கு நடக்கவே தான் ட்ரம்ப் அந்தளவு பேசியிருக்க மாதிரி இருக்கு. யூஎஸ் சர்வீஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த வார் ஆரம்பிச்ச கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு 6 பேர் இருக்க உயிரிழந்தாங்க பாருங்க யூஎஸ் சோல்ஜர்ஸ். இவங்களோட பாடிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு செரிமனி ஒன்று நடக்கும். அதுல அமெரிக்க அதிபர் பிளஸ் அவரோட ஒய்ஃபு, அப்புறம் துணை அதிபர் வேன்ஸ் இருக்கார்ல அவரு பிளஸ் அவரோட ஒய்ஃப்னு இத்தனை பேர் கலந்துக்கிறாங்க. என்டையர் அமெரிக்கா முழுக்க அந்த வீர மரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸ்க்கு வீர வணக்கம் செலுத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களோட ஒரே ஒரு எண்ணமா இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க தான் அந்த 6 பேர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உயிரிழந்தவங்க. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் கோடி கோர்க், அண்ட் செகண்டா பார்த்தீங்கன்னா சீஃப் வாரண்ட் ஆஃபீஸர் 3 ராபர்ட் எம் மாசான், அண்ட் தேர்ட் அவரை பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெஃப்ரி ஆர் ஓப்ரைன், அண்ட் இவங்க பேரு சர்ஜன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிக்கோல் எம் ஓமா, அண்ட் நடுவில் இருக்கார்ல இவரு சர்ஜன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோவா எல் டைட் ஜீன்ஸ், அண்ட் கடைசியா இருக்கார்ல அவரு சர்ஜன் டிக்லான் ஜே கோடி, யுஎஸ் ஆர்மியை சேர்ந்தவர். இந்த 6 பேர் சார்ந்துதான் வீர வணக்கம் செலுத்துற படம் அமெரிக்கால பெருசா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானை ஹிட் பண்ணிட்டு இருக்காரு, இஸ்ரேல் படையும் சேர்ந்து ஹிட் பண்றது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பதிலடி தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு பேச சார்ந்து ஈரான் அடிச்சிட்டு இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் இஸ்ரேல சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் அங்க இருக்க பீர்ஷேவா பகுதி இருக்குல்ல, அது சார்ந்த ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்துச்சு. அந்த தாக்குதல் நடத்தின கள நிலவரத்தை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ நேர்ல போய் பார்த்திருக்காரு. பார்த்த ஒரு சில வாக்குறுதி அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம மீண்டு வருவோம், யாரும் கவலைப்படாதீங்கன்னு அவர் அங்க சூழ வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஈரானியன் கமாண்ட் சென்டர் இருக்குல்ல லெபனான்ல, அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா தகர்த்துட்டோம் அப்படின்ட்டு ஐடிஎஃப் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார்ல, இவரோட பங்கர் ஒண்ணுங்க, அந்த பங்கரையும் நாங்க முழுமையா டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அதாவது ஒரு பக்கம் லெபனான்ல ஐடிஎஃப் தீவிரமா செயல்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஈரான்ல இந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டு இருக்குன்றது தான் அந்த நாட்டு ராணுவம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த லெபனான்ல இஸ்ரேல் ஆடிட்டு இருக்க ருத்ர தாண்டவருக்கு பாருங்க, இதனால இப்ப இருக்க உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 200 கிராஸ் பண்ணிருக்கு. ஈரான்ல உயிரிழந்தவங்க எண்ணிக்கை நம்மளுக்கு கவலை கொடுக்குது. இப்ப லெபனான்ல இந்த கொடுமை வேற. இந்த பெய்ரூட்டோட சதர்ன் சபர்ப்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் வரைக்கும் ஹெவியான ஃபயரிங் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் அட்டாக் பண்றது, இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா பதில் தாக்குதல் நடத்துறதும் இப்படி போயிட்டு இருக்காங்க கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்ட்ல இது வரைக்கும் 8 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்க்கு காயம்பட்டிருக்குங்க. இஸ்ரேல் சார்ந்த நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஹெஸ்புல்லா சார்ந்த ஒரு வீடியோவை பார்த்துருவோமே. ஹெஸ்புல்லா அவங்களோட இந்த வெப்பன்ஸை ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ற வேலை இருக்குல்ல, அதை பண்ணி வெப்பன்ஸை கையில ஏந்துறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்ட்டு ஒரு வீடியோ இப்போ வெளியா இருக்கு.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் மன்னிப்பு கேட்டார்ல, அது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அவர் இந்த நேரத்தில் அதை கேட்டிருக்கணுமா இல்லை கேட்டிருக்க கூடாதா? கான்ஃபிளிக்டை முடிச்சுலாம் நினைக்கிறது யாரு? கான்ஃபிளிக்டை தொடரணும்னு விரும்புறது யாரு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.